கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். நைட்டு தூங்குறதுக்கும் பொழுது கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கும் ஒரு வழியை சொல்லு. நம்ம கவுன்சிலர் இருக்கிறாங்க இங்கே, எப்பா ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணு, நிம்மதியாக தூங்கு. அம்மா பகலில் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு பகலில் சொல்லுங்க, பிரச்சனை இல்லை, தப்பு கிடையாது. நீங்களும் எவ்வளோ நாள் தான் சத்சங்கம் அங்கேயே உட்காந்து வைப்பீங்க, சொல்லுங்க, தப்பு இல்லை. பகலில் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு நம்ம பிஏவா ஒரு லேடி வச்சு, ஏன் பல்வல்கமான்ட்டு என்ன பண்ணுறது நம்ம நிலமை? பிஏ பல்வல்கமான்ட்டு என்ன ஆகும் நம்ம நிலமை? சுறுசுறுப்பு போயிடுமே. நம்மளே வழி விட்டு பார்த்துக்கலாமா? எப்பா இங்கே 2 பேர் இருக்கிறாங்க. ஒரு அக்கா சொன்னாங்க, நைட்டில் 7 மணிக்கு மேலே ஃபோனே சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. பகலில் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு பிஏவா ஒரு லேடியை வச்சுக்கணும். லேடி இருந்தாலுமா? இப்போ கேட்டவங்க லேடி இருந்தா, கேட்டவங்க லேடி இருந்தா ஆப்போசிட் செக்ஸ் வச்சு கேள்வி நல்லா இருக்குதா இல்லையா? நைட்டில் தூங்குடுவோம், பகலில் சுறுசுறுப்பாக அப்படியே தப்பாக கேட்டிருந்தாலும் கூட ஒரு அழகான கேள்வி அது உள்ளே ஒளிஞ்சுனுக்குது, கேட்க தெரியாமல் கேட்டுக்கிறேன். நான் ஊக்கமாக செயல்படுவது எப்படி, நான் ஆரோக்கியமாக இருப்பது எப்படி, நான் தெளிவாக வாழ்வது எப்படி அப்படின்னு கேட்க வேண்டியது என்ன பண்ணிட்டார் அவர்? நைட்டில் தூங்குறதுக்கும் பகலில் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்குன்ட்டு. நைட்லேயும் சுறுசுறுப்பாக இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆமாம், நைட்லாம் தூங்கிட்டேன்னா என்ன ஆகுது, பக்கத்தில் வந்து அதுவும் தப்பு தான். பகலில் சுறுசுறுப்பாக போய் இல்லை, அதுவும் தப்பு தான். அப்போ இடங்காலம்லாம் இருக்குது. நைட்டில் தூங்கும்போது தூங்கணும், தூங்கக்கூடாதும் போது என்ன பண்ணக்கூடாது, தூங்கக்கூடாது. தூங்குக தூங்கி செயற்பல, தூங்கற்க தூங்காது செய்யும் வினை. தூங்கக்கூடாதுன்னும் போது என்ன பண்ணோம், தூங்கக்கூடாது. தூங்கணும் போது என்ன பண்ணோம், தூங்கணும். ஊக்கமாக செயல்படுறேன்னு சொல்லிவிட்டு சின்ன உளி சுற்றி வச்சு நீ எவ்வளோ பெரிய மலையும் சின்ன உளி தான் ஓடிக்கும்னு சொல்லிட்டு உடனே தட்டிங்கிறேன். ஆமாம், தட்டி தொட்டு பேசும் சுல்தானா டொக்கு டக்கு 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 டக்கு. மலை எப்போ ஓடியா உனக்கு கட்ட சொல்லிட்டாங்க, என்ன சொல்கிறாங்க, சின்ன உளியில் தான் என்ன பண்ணோம், மலையை ஓடியான்ட்டு சுற்றி எடுத்து போய் தடவி குத்துங்கிற மேலே. எப்போ ஓடியா, இப்போ சுறுசுறுப்பாக வருகிற. ஆமாம், பகல் முழுசும் தடவி குத்துன்ட்டு ஆமாம் பாறை வடியில் ஓடியா, அதுவும் தப்பு, இதுவும் தப்பு. அப்போ சுறுசுறுப்பாக இருக்கிறன்ற பேரில் என்ன பண்ண முடியாது, ஏறு மாதிரி அங்கேயும் எங்கேயுமா அழிஞ்சு நிற்குது. நிறைய பேர் சுறுசுறுப்பாக இருக்கிறன்னு ஓடினு இருப்பான், ட்ரெட்மில் ஏறி நின்று. ஏன்னா காலங்கத்தால் ஆக்டிவாக இருக்கிறாராம்மா. யாருக்கும் பைசாவுக்கு பிரயோஜனம் இருக்காது, அது அங்கேயே தான் இருக்கும். ஆமாம், நாய் மேலே ஏறி கூட ஓடுது, இதே மாதிரி தான். அப்போனா என்னதுன்னா பயன் தூக்கார் அல்லது பயன் கருதி. ஒரு செயலை எப்படி செய்யணும், பயன் கருதி செய்யணும். நான் எப்போதும் மகிழ்ச்சியாக கொண்டாட்டமாக இருக்கிறதுக்கு எனக்கு அடிப்படை தேவைகள் என்ன, அது ஒரு லிஸ்ட்டு போட்டு அதை அடைஞ்சிட்டேன்னா அதை எப்படி அடையலாம். தூங்கினா தான் நல்லா சிந்திக்க முடியும், தூங்கணும். தூங்கினா தான் நல்லா வேலை செய்ய முடியும், தூங்கணும். நினச்சேன்னா ஆகும், தூக்கம் வந்துடும். உழைச்சா தான் பணம் வரும். இப்போ பணம் வர மாதிரியான உழைப்பு உழைக்கணும். இல்லை நானும் ஓட்டுன்ட்டு டாய்ஸ் போய் உட்காந்துன்னு ஸ்டேரிங் பிடிச்சி நாட்டு இந்த பணம் வரான். அப்போது பணம் வர்றது எங்கே, எப்படின்ட்டு. அப்போது ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் கொண்டாட்டமாகவும் வாழ்கிறதுக்கு எப்படி, இந்த மாதிரி தெரியல இருந்தால் தான் ஒரு 40 டேஸ் கோர்ஸை போட்டு வச்சுக்கிறேன். வந்து உட்காந்து என்ன பண்ணலன்னா கூட பேசி கரெக்ட் பண்ணிக்கலாம். நீ பண்ணு 40 டேஸ் கோர்ஸ்ன்ற வச்சுக்கிற பணம் அவ்வளோவாகுதுன்னா நான் என்ன பண்ண முடியும் இல்லை. அப்போ சம்பாதி முதல்ல உனக்கான ஒரு 40 நாளை ஒதுக்கோ, நல்லா இருக்கலாம். அதர்வைஸ் சிம்பிளாக சொல்லி முடிஞ்சிட முடியும். ஸோ எவ்வளோ அட்வைஸ் கொடுத்தா நல்லா சரியாக முடியும். பக்கத்தில் உட்காந்து நடியில் கற்று தாலாட்டு பாடி தாயாக வேணும், தீராது என்ன ஆசை, ஆப்போசிட் செக்ஸு, எதிர்பாலினும் நான் சொல்லுங்க முடியும். நீ தான் என்ன பண்ணா ஒழுக்கத்துக்கு, இன்னும் ஒழுக்கத்துக்கு யார் கொண்டு வரனா, நீ தான். ஸோ எவ்வளோ உழைக்கணும், எவ்வளோ தூங்கணும்னு யார் முடிவு பண்ணா, நீ தான். இந்த உலகத்தில் நம்ம எவ்வளோ நாள் வாழ போகிறோம்
தெரியாது. காலம் உன் கையில் வந்துட்டேன்னா இன்னும் கூட வாய்ப்பு இருக்குது. ஹாலிடேஸில் ஒரு வாரம் மட்டும் காலம் உன் கையில் வரலாம். பாரு, கற்றுக்க பாரு. எதுவுமே இல்லாமல் சும்மா நான் பேசுறதில்லை. ஸோ நீங்கள் இந்த வெறும் வீடியோவில் மட்டும் எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்சிட முடியுமாண்ணா? அதுவும் சாத்தியம் இல்லை. என்னால் முடிஞ்சளவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், அவ்வளோதான். கேள்வி கேவலமாக இருந்தால் கூட எப்படி ஆகிட்டேன் நான் அதை? நல்லா தான் ஆகிட்டேன். கொஞ்சம் சிரிக்கிறதுக்கு 2 பிட்டை போட்டு என்ன ஆகிட்டேன்? இது கேள்வி நியாயமாக இருந்து தான். பகலில் நல்லா தூங்கி நைட்டில் நல்லா தூங்கி பகலில் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? என்ன வேணால் பண்ணேன், ஆனால் என்ன பண்ணாத. இல்லை நான் பாவம் இல்லையான்னு கேட்குறேன். நான் பண்ணு சிவசிவானுங்கிறேன்ல. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுருக்கேன். ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுனா பண்ணலாம். எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம்? நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்க பாருங்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.